மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன யோசிப்பாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே ஹேண்ட்ஸமானவரு. அவர பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு மிலிட்டரி ஆஃபீசர் கூட. அதனால எனக்கு அவர ரொம்பவே பிடிக்கும். நெறைய பொண்ணுங்க அவர வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து என்னோட லவ்வ தான் ஏத்துக்கிட்டாரு. அவர கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. அதோடு மட்டும் என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, ஆனாலும் என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்துல வந்துட்டு ஒரு தடவ கூட இன்னும் நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே இருந்ததே கிடையாது. அதுதான் ஏன்னு எனக்கு புரியவே இல்ல. அப்படின்ற மாரி ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுவாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதனால இவங்க கல்யாணம் பண்ணி இப்ப 5 வருஷம் ஆகுது. அதனால இவங்க 2 பேரும் வந்து இன்னுமே கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா தான் வாழ்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்க இல்ல அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்பவும் ஹீரோ வந்துட்டு அவங்க இந்த பக்கமும், அந்த பக்கமும் சுத்தி சுத்தி வருவாங்க. இங்கிட்டும், அங்கிட்டும் அப்படியே இது பண்ணிட்டே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவரும் கோஆப்பரேட் தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல என்ன சொல்லிடுவாரு, தூங்கு, டைம் ஆச்சு, தூங்கு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவாரா. ஹீரோயினுக்கு நினச்சிப்பாங்க, இது ஒன்றும் புதுசு இல்லையே, இப்படி தானே 5 வருஷமும் போயிட்டு இருக்கு, இவர் ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லை, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் கொஞ்சம் கூட மாறவே மாட்டேங்கிறான், ஆனால் இன்னைக்காவது என்னைக்காவது மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து தனக்கு தானே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு நின்றுட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி ஹீரோ யோசிக்கவே மாட்டார். வந்துட்டு நம்ம வந்துட்டு அவரை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்துட்டு திரும்ப அவர் ஆஃபீஸில் இருப்பாங்களா, அவருக்காக வந்துட்டு சமைச்செல்லாம் கொண்டு போய் வேக வேகமாக அவருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஆஃபீஸில் வந்து ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்டுகளோட பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோயின் வந்து தெரியாதனமாக கேட்டுருவாங்க. அப்போ வந்து ரொம்ப ஆசையாக அவங்க சமையல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்களா. அப்போ ஹீரோ வந்து என்ன பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி அவளை வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்வாரா. உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் நீயும் இது இன்னைக்கு நேற்று சொல்லலடா, 5 வருஷமாக நீ சொல்லிட்டு தான் இருக்க அவனை பிடிக்கலன்னு, அப்புறம் ஏன் இன்னும் நீ அவ கூட சேர்ந்துருக்கன்னு கேட்கும்போது எல்லாம் ஒரு காரணமாக தான் நான் சேர்ந்துருக்கேன், இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் வெளிப்படையாக எனக்கு உன்னை பிடிக்கல, நீ இருந்து போ அப்படின்ற மாதிரி அவளை விட்டு நான் பிரிஞ்சிருவேன்னு சொல்லும்போது ஹீரோனால தாங்கிக்கவே முடியாது. இது கூட அவங்க ஓரளவு இது பண்ணிப்பாங்க. ஆனால் அவர் இன்னொரு வார்த்தை என்ன சொல்வார்னா, எனக்கு இன்னொரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ இத்தனை வருஷமாக என்னை நீ வெயிட் பண்ண வச்சதுக்கு காரணம் வந்து நீ இன்னொரு பொண்ணை நேசிக்கிறது தானா, என்னை இந்த அளவுக்கு நினச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதோட அப்படியே அங்கேருந்து வந்துட்டு இவனே அவ்வளோ நாளாக நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு வாமிட்டு வர மாதிரி இருக்கும், நெஞ்சு ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப தாங்கிக்கவே முடியாது, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு எப்படியாவது ஒரு மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து இருக்கிறது, எப்படி வந்து இப்போ விருப்பம் இல்லாத ஒய்ஃபாக இருந்தால் விருப்பம் இல்லாத ஹஸ்பண்டாக இருந்தால் அவங்க மனசை மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் படிப்பாங்க, வீடியோஸ் பார்ப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டு ஃபுல்லாக வைப்பாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டால் பிடிக்கும் அப்படி இப்படின்னு அவங்க பண்ணாத வேலையே கிடையாது. எவ்வளவோ இந்த 5 வருஷத்தில் அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் எதுலேயுமே ஹீரோ வந்து மாற்றிக்கவே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்கும். இத்தனை வருஷமாக வந்துட்டு நான் அவனுக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்குது, சரி அந்த பிரச்சனை சரியானவனும் அவனும் சரியாயிடுவான் அப்படின்றதுக்காக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் வந்துட்டு இப்போ நம்மளை பிடிக்காம இன்னொரு பொண்ணையை அவன் நேசிச்சிட்டு இருக்கான், எனக்கு இது ஏற்றுக்கவே முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கோவத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. நேராக வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்களா, அந்த திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடைப்பாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளின்னு போட்டு கிளிப்பாங்க, அதை கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். அப்போ தான் இந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, ஒரு வேக வேகமாக வீட்டுக்கு வருவார். என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. ஹீரோன் கூட அவரை பார்க்கும் போதெல்லாம் சரியான வெறி ஏறிட்டு இருக்கும். ஆனால் எதுவுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. அந்த ட்ரெஸ்லாம் போட்டு கிழிக்கும் போது எதுக்காக இதெல்லாம் நிகழ்ச்சிட்டே இருக்க, உனக்கு வந்துட்டு இப்போ சும்மாவே வந்துட்டு அடிக்கடி வந்து கோவம் வருது, ஆனால் 2 எல்லாம் உனக்கு சரியாக போயிடும், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாக போய்டும், ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போய்டும் 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினுக்கு வந்து இது புதுசாகவே இருக்காத கோவம் தான் வரும். உடனே டக்குன்னு அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இது இருக்கும், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி எது ரொமான்ஸ் சில திங்ஸ் எல்லாம் அதில் பார்த்தோன்னா இது எது உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாரா. உடனே அதெல்லாம் வச்சிரு, அதெல்லாம் நீ எடுக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கோவமாக பேசுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வார், இதை நீ வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறவர், நமக்குள்ளே எல்லாம் நடக்கும், நீ வந்து நான் சொல்கிறத கேளு, நான் இந்த மாதிரி இருந்தேன் 5 வருஷமாக இப்படி இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு சில பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். திரும்பவும் ஹீரோனுக்கு எவ்வளோ தான் அவர் மேலே கோவமாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் இப்படி சொன்னவொன்னே அவர் மேலே உள்ள பிரியத்தில் வந்துட்டு ஒரு வேளை அவன் மனசு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத நம்புவாங்க. அப்பவும் அவர் என்ன சொல்வார், சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுவார். இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி அன்பாக பேசுகிறப்ப தான் திரும்ப இன்னைக்கு ஏதாவது ரொமான்ஸ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் எதிர்ப்பு. ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அவர் இப்படி சொல்லிட்டு போனோன்னு ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். டக்குன்னு இப்போ அவர் பாட்டுக்கு போயிட்டாரா, இவங்க பாட்டுக்கு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு டெய்லி அவங்க வந்து ஹஸ்பண்ட் கூட போராடிக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனால் அவர் வந்துட்டு இவங்களை வந்து உதாசீனப்படுத்திகிட்டே தானே இருக்காரு. இப்போ அவங்களுக்கு வெறுத்தே போச்சு. அதனால் இன்றைக்கி நைட்டு அப்படியே அமைதியாக தூங்குவாங்களா. இவர் என்ன நினைப்பாரு, என்னடா இது வருஷ கணக்காக 5 வருஷமாக நம்மளை போட்டு டெய்லி அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டே இருப்பா, இன்றைக்கி நான் அவள் பாட்டுக்கு நிம்மதியாக தூங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஒய்ஃப் நீ தூங்கிட்டியான்னு சும்மா இல்லாமல் அவங்கள
எழுப்பிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவங்க முழிச்சு தான் இருப்பாங்க. முழிச்சிருந்த மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க. தூங்குற மாதிரியே ஹீரோயின் நடிப்பாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் மேலே கையை போட்டுட்டு அப்படியே நிம்மதியாக தூங்குவார். திரும்ப வந்து நீ தூங்கிட்டியா தூங்கிட்டேன்னு கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ தான் அவர் கன்ஃபார்ம் பண்ணிப்பார் ஹீரோயின் நல்லா ஆழ்ந்து தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்துட்டு ஆனால் ஹீரோயின் தூங்கலை. இப்போ என்ன பண்ணுவார், நல்லா தூங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கோட்டை தூக்கி மேலே போட்டுட்டு கிளம்பிடுவார். இந்த நேரத்தில் இவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எதாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வேக வேகமாக அவருக்கே தெரியாமல் அவர் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போவாங்க. இவர் பாட்டுக்கு வேக வேகமாக நடு ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பார். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து திடீர்னு ஒரு பொண்ணு வந்துடும். அந்த பொண்ணு வந்த உடனே 2 பேரும் ரோட்லன்னு கூட பார்க்காம 2 பேரும் அவங்க பாட்டுக்கும் ரொமான்ஸ் பண்ணுறதும் கிஸ் பண்ணுறதும் அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும். காலையில் அவர் பேசும்போது கூட அவங்க இதை நம்பலை. ஆனால் இப்போ நேரில் பார்க்குறாங்களா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. உடனே அந்த பொண்ணு கேட்கும், ஏன் இத்தனை நாளாக வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி இதாக நடந்துக்கிற உன் ஒய்ஃபை வந்து உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கா அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்வார்னா, முட்டாள்தனமாக பேசாத, அவளோட இது வரைக்கும் நான் தொட்டதே கிடையாது, அவள் கூட நான் எந்த இதுவுமே இருந்ததே கிடையாது, எனக்கு அவளை அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, எனக்கு பிடிச்சது உன்னதான்னு உனக்கு தெரியும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் போய் இதை பார்த்தோன்னே ஹீரோனால தாங்கிக்கவே முடியாது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் வந்துட்டு இவர் எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினை வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு தூக்கிட்டு போயிருப்பார். தூக்கிட்டு போய் மறைச்சி வச்சு அவங்கள்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம் தான் ஹீரோ எல்லாருமே அவங்க டீமாக சேர்ந்து வந்து இவங்களை வந்து ஹீரோயின் வந்து காப்பாற்றிருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஃபுல்லாக ஃபேஸை பார்த்துருக்க மாட்டாங்க. அவரோட முகம் ஃபுல்லாக மறைஞ்சிருக்கும், கண்ணை மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. அப்போவே ஹீரோயினுக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கும். இன்னொன்று அவர் தூக்கிட்டு போனவர் ஹீரோயின் கொஞ்சம் மயக்கமாக வர மாதிரி பண்ணியிருப்பாரு. அதனால பாதி மயக்கத்தில் இருந்த ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுனது அவர் கண்ணை பார்த்தோன்னே அவர் ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார், எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கே வந்துடுவாங்க. அதெல்லாம் ஹீரோயின் இப்போ யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நீ என்னை காப்பாற்றின உடனே எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணேன், நீயும் என்னை பிடிச்சிருந்ததுனால என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கல்யாணம் தண்ணி கூட நான் சொன்னேன் என்னோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஆபத்து வர வேண்டியது, அதை நீ தடுத்து என்னை காப்பாற்றிட்டேன், அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேசுவாங்க. அப்போ வந்து ஹஸ்பண்ட் என்ன சொல்வார், நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது, உனக்கு அந்த கஷ்டம் வந்தால் அப்போ நான் எப்படி உன்னை காப்பாற்றுறனோ அதோட கடைசியாக அது இருக்கும், இதுக்கப்புறம் உனக்கு எந்த கஷ்டமும் வாழ்க்கையில் வராத அளவுக்கு உன்னை நான் பார்த்துப்பேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல ஹீரோயின் அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இங்கே நிற்கவே பிடிக்காது. வீட்டுக்கு போகாமல் அந்த ஆர்மி கேம்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேம்பில் போய் உட்காந்துப்பாங்க. இப்போ எப்போ தான் அவங்க முடிச்சுட்டு வராங்கன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் இருப்பாங்க. இப்போ இந்த ஆர்மியில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க, என்னாச்சு மேடம், ஏன்னா ஹீரோட அதாவது ஹஸ்பண்டோட அவங்க ஒய்ஃப்னு தெரியுதுல்ல, இங்கே என்ன மேடம் பண்ணுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இல்லை என் ஹஸ்பண்ட் இங்கே வரணும், அவர் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்களா. இப்போ இந்த விஷயம் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு போயிடும். உடனே அவர் என்ன பண்ணுவார், என்னடது இவ தூங்கிட்டு இருந்தாங்க நான் வெளியே வந்தோம், எப்படி இவ வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ அந்த பொண்ணு யார் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த பொண்ணு கூட நேரம் இங்கே வந்துருவார். 2 பேரும் ஜோடி போட்டு வரதை பார்த்தோன்னா ஹீரோனுக்கு சரியான கோவமாக இருக்கும். ஆனால் எதுவுமே காட்டிக்கவே மாட்டாங்க. இப்படி தான் கேட்பாங்க நார்மலாக. உடனே அவர் என்ன கேட்பாருன்னா, முதல் ஹஸ்பண்ட் தான் ஆரம்பிப்பார், நல்லா தூங்கிட்டு தானே இருந்தேன், இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோன் என்ன கேட்பாங்க, நீயும் என் கூட தானே இருந்த, இப்போ இந்த நேரத்தில் எங்கே எழுந்திரிச்சு போனேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார், நான் ஒரு ஆர்மி மேன், இப்போ உனக்கு தெரியாதா, எந்த நேரத்தில் வேணால் ஆபத்து வரலாம், எந்த நேரத்தில் வேணால் நான் போகிற மாதிரி இருக்கும், அப்படி தானே இத்தனை வருஷமாக அவர் இதுதான் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அது மாதிரி அவர் சொல்வார். அதோட ஹீரோன் என்ன கேட்பாங்க, சரி ஓகே நீ இந்த மாதிரி முக்கியமான வேலையை வர, இவங்க எதுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பார்த்து கேட்பாங்க. உடனே அந்த லேடி என்ன சொல்லும், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, இந்த ஆர்மி கேம்பில் வந்து இத்தனை வருஷமாக வந்துட்டு அடிபட்டு வரவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டராக தான் அந்த லேடி இருக்கும். ஸோ நான் எவ்வளோ பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், இன்றைக்கி கூட ஒரு மெடிக்கல் ரெக்கார்டுக்கு சைன் வாங்கணும், ஹீரோ தான் வந்து அந்த கேம்ப் லீடராக இருப்பார், அவர்கிட்ட சைன் வாங்கிறதுக்கு தான் நான் வந்தேன், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லும். உடனே ஹீரோன் என்ன சொல்வாங்க, அப்படி நீ மெடிக்கல் ரெக்கார்டு வாங்குறதா இருந்தால் ஏன் நடுஜாமத்தில் வரணும், ஏன் வந்து மற்ற நேரத்தில் வாங்க முடியாதா, இதுதான் ஒரு முக்கியமான வேலையா அப்படி இப்படின்ற மாதிரி பேசுவாங்களா. உடனே அந்த பொண்ணு திரும்ப பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார், நீ ஏன் அவளைக்கிட்ட இப்படி பேசுகிற, அவள் வந்து சாதாரண ஒரு பொண்ணு கிடையாது, இந்த நேரத்தில் எல்லாருமே எல்லா பொண்ணுங்களும் தூங்குவாங்க, ஆனால் அவள் வந்துட்டு கடமை அந்த மாதிரி தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பா, எவ்வளோ உயிரினங்களை வந்து அவள் காப்பாற்றிருக்கா, எவ்வளோ பேருக்கு அவள் மருத்துவம் பண்ணியிருக்கா, அவளை வந்து இந்த மாதிரி நீ பேசக்கூடாது, அவளை நீ கொஞ்சம் மரியாதையாக பேச பழகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் சொல்வாரா. ஹீரோனுக்கு வந்து சரியான கோவமாக வரும். உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனுக்கு சரியான கோவம் வருதா, உடனே அவங்களுக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இப்படி சாதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது. உடனே அவங்களுக்கு தண்ணித்தாக எடுக்குது, அவங்க தண்ணித்தாகமாக இருக்குது அப்படின்னு ஒன்று அந்த ஹஸ்பண்ட் இருக்கால் உடனே அவங்கள வந்து தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்த போவாரா, என்னை தொடாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிப்பார், எனக்கு ஒரு மாதிரி உன்னோட ஸ்மெல்லே வந்து எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியாது. சரி ஓகே நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன்ட்டு திரும்ப அதே டைலாக்கை சொல்லிட்டு அவர் போவார். அந்த லேடி இருக்குல்ல, அவர் கூடயே சுற்றிட்டு ரொம்ப
ரொமான்ஸ் பண்ணலடி. அது என்ன பண்ணு, ஹீரோயின் வந்து ஏற இறங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு அது பாட்டுக்கு போகும். ஹீரோனுக்கு அந்த பார்வையிலே எல்லாமே புரிஞ்சிருது. அவங்க 2 பேரும் அங்கே போயிடுவாங்க. இப்போ ஹீரோனுக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்காது. இங்கேயே உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாருமே அந்த ஆர்மியில் உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. ஹீரோயின் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க தனக்கு தானே தொட்டு பார்க்கும்போது பார்த்தா அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. உடம்பெல்லாம் ரொம்ப சுடுது. ஏன்னா அவங்களுக்கு ஜுரமே வந்துருச்சு அந்த ஒரு அதிர்ச்சியில். உடனே இப்போ என்ன நினைப்பாங்க, இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுக்கு வீட்டுக்கு போகலாம், விடிஞ்சே போச்சு, இப்போ விடிஞ்சே போயிருக்கோம், சரின்னு சொல்லிட்டு மணி 6 மணி ஆச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேயே தங்கிட்டாங்களா. இப்போ எந்திரிச்சு வீட்டுக்கு வருவாங்க. அங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் வீட்டில் வந்துட்டு அந்த லேடி இருக்குல்ல, இப்போ ரொமான்ஸ் பண்ண லேடி, அது வந்து ஹீரோயினோட வீட்டில் ஹீரோயினோட ரூமில் ஹீரோயினோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்றுக்கிட்டு ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சிருந்த அந்த குட்டி குட்டி ட்ரெஸ் இருக்கலாம், அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு கண்ணாடியில் அழகு பார்த்து நின்றுட்டு இருக்கோம். ஹீரோனுக்கு பார்த்தோன்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியாடு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்களே, இவங்க 2 பேர் ரோட்லேயே நின்று ரொமான்ஸ் பண்ணுறவங்க. ஹீரோயின் வீட்டில் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரோட்டில் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. உடனே ஹீரோனுக்கு கோவமாக தாங்காது. டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாரி சிஸ்டர், நைட்டு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால தான் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை வெளியே போக வேண்டாம், இங்கேயே தங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு இந்த கோலத்தில் நின்று இருக்கும்போது ஹீரோனுக்கா வெறியேறிட்டே இருக்கும். டக்குன்னு எதுவுமே பேச மாட்டாங்க. இப்போ அவங்க ரூமில் போய் பெட்டெல்லாம் பார்ப்பாங்களா, அந்த பெட்டில் வந்துட்டு இவங்க 2 பேரும் கலட்டி போட்ட ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் இஷ்டத்துக்கும் கிடக்கும். மூலமாக அங்கிட்டும் இங்கிட்டும் கிடக்கிறத பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருமா. உடனே வந்து கண்டபடி திட்ட ஆரம்பிக்க போவாங்க. அதுக்குள்ளே அது என்ன சொல்லணும்னா, இது மாதிரி கிடக்கிறத பார்த்து ஒன்றும் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, நைட்டு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் வந்து ரொம்ப உங்கள் வீட்டில் வந்து கொசு தொலை தாங்க முடியல, எங்கே பார்த்தாலும் ஒரே கொசுவாக இருக்குது, ரொம்ப கடிச்சது, அதனால தான் கொஞ்சம் ஃப்ரீயாக படுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படுத்தோன்ற மாதிரி பேசும். ஹீரோனுக்கு அதுக்கு மேலே பொறுமையே இருக்காதா, ஊங்கி ஒரு அறையை போட்டுருவாங்க. உடனே டக்குன்னு என்ன பண்ணும், இதை அறைய போடுறதுக்காக திரும்ப இதை ஹீரோயின் அடிக்கிறதுக்காக வரும். அப்படியே 2 பேரும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சுப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோ ஒரு வாரம் இது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், நடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஹஸ்பண்டை பார்த்தோன்னா நடிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்துட்டு இப்படி இப்படி கொசு கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அவளோட ட்ரெஸ் எடுத்து போட்டேன், ஆனால் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கதை பார்த்தோன்னா அவளுக்கு வந்து என் மேலே கோவம் வந்துருச்சு, என்னை வந்துட்டு அடிச்சுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த ஹஸ்பண்ட் வந்து ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன எதுனே கேட்காம வந்தும் வராதமா அவள் சொன்னதை கேட்டு என்ன தள்ளி விட்டல நீ அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அதுக்குள்ளே அவருக்கு ஒரு மாதிரி ஹீரோயின் மேலே ஒரு மாதிரி கரிசனம் வர மாதிரி இருக்கும். அவங்கள தூக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது உடனே இந்த பொண்ணு இப்படி அரைஞ்சிட்டா, அவள் அரைஞ்சது என்னால் தாங்க முடியல அந்த வலியை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோ என்ன பண்ணுவார், தூக்குன ஹீரோயினை வந்து திரும்பவும் தள்ளி விட்டுருவார். அந்த ஹஸ்பண்ட் வந்து அப்படி தள்ளி விடவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் இது பயங்கரமாக பேசி வெறியேற்றிட்டே இருந்துச்சுல. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ரூமில் உள்ள பூஜையை தூக்கி அவங்க அது மேலே அடிக்காமல் கீழே அடிச்சிருப்பாங்க. அது சுக்கு நூறாக உடஞ்சே போயிருக்கும். அப்போவும் அந்த பொண்ணு என்ன சொல்லும், எல்லாருமே உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க, குறிப்பாக உன் ஹஸ்பண்டே உன்னை பற்றி சொல்லியிருக்காரு, நீ ரொம்ப கோவக்காரி, தொட்டதுக்கெல்லாம் சிடு சிடுன்னு இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நம்பினதில்லை, ஆனால் நேரில் பார்க்குறேன், நீ ஒரு முட்டாள்ன்றதும் தெரியுது, நீ ரொம்ப கோவக்காரி அப்படின்றதும் இப்போ நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள முடிஞ்ச அளவுக்கு வெறியேறி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும். இப்போ அந்த உடஞ்ச அந்த கிளாஸ் துண்டுகள்லாம் கீழே கிடக்கிற இடத்துல வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட் பிடிச்சி தள்ளி விடுவோம். ஹீரோயின் போய் அதில் விழுந்து முட்டியெல்லாம் அவங்களுக்கு காயமாக ஆகிடும். அதோட ஹீரோயினை சமாதானப்படுத்த திரும்பவும் அவருக்கு தோணும், அவங்கள தூக்கி உள்ள நினைக்கும் போது இந்த பொண்ணு வந்து என்னால் முடியல, என்னால் நடக்கக்கூட முடியல, அவன் இந்த அளவுக்கு அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லவும் இவர் என்ன பண்ணுவார், கோட்டை கழட்டி அவங்களுக்கு மேலே பொத்தி விடுவார். அப்போ அந்த லேடி என்ன சொல்லும், கொசு கடிச்சது அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன்னு சொன்னேன், அவள் ட்ரெஸ்ஸை ஏன் ட்ரெஸ்ஸை எதுக்காக நீ எடுத்து போட்டுன்னு சொல்லிட்டு என்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லவும் இந்த ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்து இவங்களை அடித்து தள்ளி விட்டுட்டு அவங்கள அப்படியே அழகாக தூக்க அதாவது அதுக்கு நடக்க முடியலன்னு நினச்சிட்டு அந்த லேடி அப்படியே தூக்கிக்கிட்டு அதை போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவார். என்ன நினைப்பாங்க, இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க முட்டையெல்லாம் வந்துட்டு அந்த குட்டி குட்டியாக அந்த இதெல்லாம் குத்தி இருக்குமா, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்க மருந்து போட்டுகிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ காலையில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்தார்ல, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை, என்னோட ஒய்ஃபை பிடிக்கவே இல்லை, எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் நான் பிரிஞ்சிடுவேன், இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னார்ல. அது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வந்து போகும். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இவன் கூட இருக்கிறது வந்து தப்பான விஷயம் தான், நம்ம இவனை விட்டு பிரிகிறது தான் ஒரே வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி யோசிப்பாங்க. அதோடு அவங்க என்ன பண்ணுவாங்க, பெட்டி பிடிக்கலாம் கட்டிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்பவும் அந்த லேடி சும்மா இல்லாமல் திரும்ப ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்கள்ட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பரவாயில்லையே, இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டு நீயா அந்த இடத்த விட்டு போகணும்னு நினச்சியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், இல்லைனாலும் அவன் உன்னை அனுப்பியிருப்பான் அப்படின்ற மாதிரி பேசுமா. இவங்களுக்கு தாங்காது. உடனே அது என்ன பேசும் அப்படின்னா வந்து, டெய்லி நான் வந்து சொர்க்கத்தில் தான் இருக்கேன், அப்படின்னா நான் சொர்க்கத்தில் இருக்கேன் அப்படின்னா வந்து நீ நரகத்தில் தானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்கள நக்கெல்லாம் குத்தி காட்டுற மாதிரி பேசும். ஏன்னா இவங்க வந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்களா, 5 வருஷமாக ஹீரோயினுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் கல்யாண லைஃபே இல்லாத மாதிரி அவங்க இருக்காங்க. சொல்லணும் அப்படின்னா நீ ஒரு விதவை மாதிரி தான், கல்யாணம் ஆகி நீ புருஷன் கூட இல்லாமல் தனியாக தானே இருக்க, அது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறோம். ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் தாங்க முடியாது. இந்த தடவை ஓங்கி இன்னொரு அரைஞ்சிருவாங்க. அரைஞ்ச உடனே இப்போ இது என்ன பண்ணும், டக்குன்னு அந்த பக்கத்தில் வந்து ஹஸ்பண்ட் வருவாரா, உடனே அப்படியே நடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடும். இப்போ வேகமாக வந்தவர் என்ன இதுன்னு திரும்ப கேட்க மாட்டார். திரும்பவும் ஹீரோயின் மேலே தான் கோவப்படுவார். உன்னை நான் பல தடவை சொல்லிவிட்டேன், அவகிட்ட நீ இப்படி
திரும்ப சொல்லியிருக்கேன் உனக்கு புத்தியே வராதுல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாரா. உடனே ஹீரோன் வந்துட்டு நான் எதுவுமே பரல, நீ என்ன எதுன்னு நான் சொல்கிறது கொஞ்சம் கூட நீ கேட்க தயாராகவே இல்லைல்ல, நான் இதை செய்வேனா இல்லையான்னு கூட நீ யோசிக்க தயாரில்ல, அவள் சொல்கிறத நீ அப்படியே நம்புற அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவர் எதுவுமே கேட்க மாட்டார், ஹீரோனை பிடிச்சி தள்ளி விடுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கும்ல அந்த ட்ரிங்க்ஸ், அதை வந்து ஹீரோன் வாயில் வந்து வலுக்கட்டாயமாக ஊற்றி விடுவார். வேணும்னே அந்த லேடி சொல்லி இவர் வந்து வேணும்னே ஊற்றி விட்டுருவாரா. ஹீரோனுக்கு இப்போ அப்படியே தள்ளாடுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகிடும். அவங்க கீழே விழுந்துருவாங்க. அப்போ அந்த பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஹஸ்பண்ட் வந்து கிளம்ப போவார். அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் நடந்தது எல்லாத்தையுமே நான் விட்டுறேன், எதுவுமே இது பண்ணல, ஆனால் இந்த மாதிரி நான் மயக்கத்தில் இருக்கேன், நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன், இப்படி என்னை விட்டுட்டு போகாத, எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னை வந்து கூப்பிட்டு போய் வீட்லையாவது விட்டுரு, இந்த மாதிரி என்னை இங்கே நடு ரோட்டில் விட்டுட்டு போகாதன்னு சொல்லும் போது அதை கண்டுக்காமல் இவர் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு திரும்ப ரொமான்ஸ் பண்ண போயிடுவார். ஹீரோனா அப்படி தட்டு மாதிரி இங்கே நம்ம இருந்தால் இப்போ டேஞ்சர் தானே இந்த மயக்கத்தோடு இருக்கும் போது, அது தட்டு மாதிரி வந்துட்டே இருப்பாங்களா. அப்போ தான் அங்கே தான் இப்போ தான் உண்மையான ஹீரோவையே பார்ப்பாங்க. அவர் கார்கிட்ட அந்த ஹீரோ வந்துட்டு இங்கிட்டு போயிட்டே இருப்பாங்களா. அப்போ தான் ஹீரோவை பார்க்குறாங்களா. ஹீரோவை பார்த்தோன்னே இப்போ அவங்க என்ன கேட்பாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவங்கள தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவார். இப்போ இந்த ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து ஹீரோனை வந்து அந்த அந்த ஹீரோயின் வந்து எட்டி உதச்சிட்டு அவர் பாட்டுக்கு அந்த பொண்ணை ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ஆளுங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து இங்கே தானே இருந்தான்னு சொன்னீங்க, இப்போ அங்கே போனவர் வந்துட்டு ஆளுங்களை விட்டு அவள் மயக்கத்தை கிடக்கிற, அவளை தூக்கி கொண்டு போய் அங்கே போடுங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ இங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ நீங்கள் இல்லாததை பார்த்தோன்னே அந்த ஹஸ்பண்ட் கிட்டே போய் சொல்லுவாங்க, டீம் லீடராக இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து அங்கே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு மாதிரி எங்கே போனாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஹீரோனை தேட ஆரம்பிச்சிருவாரு. இங்கே இல்லைன்னு எப்படியாவது என் ஒய்ஃபை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டே இருப்பார். இதே நேரத்தில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவரை காப்பாற்றி தூங்க வைக்கலாம் நினைப்பார். அப்போ ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே சொல்லுவாங்க, அவங்க இவ்வளோ நாளாக வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இல்லை, அவங்க வந்து பல ஆசைகள் பட்டுட்டு இருக்காங்க, பல ஏக்கங்கள் ஆசைகள் எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ அவங்க அந்த ஒரு மாதிரி மயக்கத்தில் வேறு இருக்காங்க. நான் வந்து இப்படியே இருந்தால் நான் செத்து போயிடுவேன்ற மாதிரி இருக்குது, நான் சாக விருப்பப்படலை, எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்பாங்களா. உடனே ஹீரோ வந்துட்டு நீ கவலைப்படாத, உனக்கு இதை ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன செய்வார், ஹீரோயினுக்காக ரொமான்ஸ் பண்ணிடுவார். ரெண்டு பேருமே ரொமான்ஸ் ஆகி அப்படியே இப்போ காரில் முடிச்சு பார்ப்பாங்களா. இப்போ ஹீரோயின் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க, ஹீரோ அந்த இடத்துல இருக்க மாட்டார். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, அவர் இன்னும் தேடிட்டு தான் இருக்காரு, எங்கே போனான்னு அவள் தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஹீரோனை தேடிட்டே தெரியுறாரு. ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ கூட இருக்க மாட்டாரா. முழிச்சு பார்த்தவங்க வந்து இது யாரோட இடம், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இது ஆர்மி கேம்ப் மாதிரி கூட தெரியலையே, அவன் நம்மளை நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா அது ஆர்மி கேம்பில் நம்மளை கூப்பிட்டு வந்து காப்பாற்றிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா இருக்காது, யாரோட வீடு மாதிரி தெரியும், இது யாரோட வீடாக இருக்கும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணாடியில் போய் ரெஸ்ட் ரூமுக்கு போவாங்க. கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, நம்மளுக்கு கல்யாணம் ஆனிச்சு, நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே, நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க, அது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ரொமான்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு, யாருன்னு தெரியல, ஒருவேளை அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து நம்மளை தூக்கிட்டு போனான்ல, அவன் நம்மளை திரும்ப தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஏதோ நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டானோ, அச்சோ எனக்கு நினைக்கவே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த ரெஸ்ட் ரூம் கதை வந்து ஒருத்தர் தட்டுவார், அதான் ஹீரோ வந்து தட்டுவார். உடனே உங்களுக்கு சரியான கோவம் வரும், நீ இப்போ உள்ளே வந்துடாத, நீ யார், நீ எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த, உள்ளே வந்தனா உன்னை அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கோவப்படுவாங்களா. உடனே ஹீரோ என்ன சொல்வார், நான் உள்ளே வரணும் அப்படின்லாம் நான் முயற்சி பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்வார். நேற்று நைட்டு நடந்ததுக்கு வந்து நானும் தான் பொறுப்பு, அது நேற்று நைட்டு நடந்ததை வச்சு நீ பயப்படாத, திரும்ப அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்வார். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்கும்னு இந்த ரெஸ்ட் ரூமில் ஒரு சின்ன பீஸ் மாதிரி ஏதோ இந்த ஷார்ப் திங்ஸ் அவனை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக வந்து கதவு திறப்பாங்களா. கதவு திறந்து பார்க்கும்போது அங்கே ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. நீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து கேட்பாங்க. ஏன்னா அவர் ஹீரோன்றதை அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ ஹீரோ இருக்கார்ல, இவர் வந்துட்டு ஹீரோ அதாவது ஹஸ்பண்ட் கூடவே வேலை பார்க்குறவர் தான் அவரும். ரெண்டு பேருமே ஒன்றா தான் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்டை பார்க்க போகிறதுக்காக அந்த 1 இயர் வந்து அவரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த லவ் பண்ணுற டைமில் அந்த ஹஸ்பண்டை பார்க்க போகிற டைம் எல்லாமே வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவரையும் ஹீரோயின் வந்து பார்த்துருப்பாங்க. அவரோட பார்வையே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஹீரோனை பார்க்கும்போது ஒரு லவ்வான பார்வையை தான் அவர் பார்த்துட்டே இருப்பார். ஹீரோனுக்கு வந்து என்ன இவன் இப்படி நம்மளை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாங்க. ஆனால் அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஹஸ்பண்ட் மேலேயே இருக்கும். ஸோ அவரை தானே லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அந்த மாதிரியே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்துட்டு உடனே இந்த ஹீரோ இருக்காரில் வந்து பார்த்துட்டு போயிடுவார். அப்பவும் ஒரு வாரத்தை கூட பேசவே மாட்டார். அப்பவும் அவங்கள லவ்வாக பார்க்குற மாதிரியே பார்ப்பார். அப்போ ஹீரோன் என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு கல்யாணம் அடிச்சு நம்ம இவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபாக இருக்கும், இவையே நம்மக்கிட்ட இந்த மாதிரி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. அதோட பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய நேரங்களில் அவர் வந்துட்டு போயிருப்பார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு கல்யாணம் நடந்துச்சுல, அந்த கல்யாண டைமுக்கு வந்துட்டு ஹீரோ வந்திருப்பார். வந்த உடனே இவங்க கல்யாணம் நடக்கிறத வந்துட்டு இவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அப்போ வந்து ஹீரோயின் வந்து அந்த கல்யாண இதில் வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் இருக்கிற அவரோட பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வராரா, வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். ரொம்ப சோகமாக அந்த கிளாஸ் எல்லாம் வந்து உடச்சி போட்டுருவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது கல்யாண நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கலாட்டா பண்ணுறானே
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட போய் ஏன் அவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லி கேட்கும்போது, அவனெல்லாம் நீ கண்டுக்காத, அவன் ஒரு லூசு, அவன் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து இத்தனை வருஷம் ஆகுது, அவன் இன்னும் எந்த பொண்ணையும் லவ்வும் பண்ணலை, எந்த பொண்ணையும் அவன் கல்யாணமும் பண்ணலை, அதனால யார் கல்யாணத்துக்கு போனாலும் அவன் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஏக்கமா அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருப்பான், அவனை பெருசாக நீ கண்டுக்காத அப்படின்ற மாதிரி இவர் ஹஸ்பண்ட் சொல்லவும் ஹீரோனும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோ ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்திருப்பாரு. இப்போ இது எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ கதவை திறந்துட்டாங்களா, இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதோட அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவர் ஃபோன் பேச போயிடுவார். இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, நம்ம என்னமோ நினச்சோம், ஆனால் நம்ம கிட்ட இவன் நல்ல விதமாக தான் நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பற்றி ஃபஸ்ட் டைமாக யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மெடிசன்லாம் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹீரோ ஃபோன் பேசி முடிச்சுட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட